நம்ம தமிழக மக்களுக்கு, பைத்தியக்கார மக்களுக்கு வணக்கம். ஏன் பைத்தியக்கார மக்கள்னு நான் சொல்கிறேன்னா, இந்த விஜய் கூட்டத்தில் போய் எத்தனை பேர் செத்துருக்கீங்க, எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. இவன் ஒரு நடிகர் நாய், அவன் ஒரு தெருப்பொறிக்கி. அவன் கட்சி ஆரம்பித்தா என்ன, அவன் கட்டையில் போனா என்ன, உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி? அத்தனை பேரும் அறிவு கெட்டத்தனமாக போய் செத்துருக்கீங்களே. ஒரு வயசு குழந்தை 3 பேர், அதாவது குழந்தையாவது கூட்டு போகாமல் இருக்கலாம்ல. அதாவது அந்த நாயே சொல்லியிருக்கு, கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் நீங்கள் போயிருக்கீங்க. அந்த நாய்க்கெல்லாம் இதுக்கு தண்டனையே கொடுத்தாகணும், அரெஸ்ட் பண்ணி ஆகணும். முதல்ல இங்கே இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் எவ்வளோக்குள்ளே இருக்குது தமிழ்நாட்டில், எல்லாமே கொள்ளையடிக்கிறதுக்காக இருக்கிறானுங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிங்க. அதனால் அவங்களுக்கு ஆதரவாக தான் போயிட்டுருக்கோம். ஆந்திராவில் அல்லு அர்ஜுன் அவரோட படம் ப்ரமோஷனுக்காக மக்களாக படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அந்த கூட்ட நெரிசலில் ஒருத்தன் செத்துட்டான். அதுக்கே அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஒருத்தன் செத்ததுக்கு மக்கள் ஒரு நடிகன் படம் பார்க்கக்கூடாதா? படம் பார்க்கலாம். அந்த நெரிசலில் மக்கள் எல்லாம் குவிஞ்சதுனால அந்த கூட்டத்தில் செத்து போயிட்டார் ஒருத்தன். அதுக்கு எவ்வளவோ அவர், அதாவது மக்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் சரி அந்த உயிர் வருமா? ஒரு காவா இருக்குது, அந்த காவாவில் மக்கள் பூரா மடங்கி ஒடுங்கி அதுலேயே உளுந்து மேலே விழுந்து மக்கள் மிதித்து எத்தனை பேர் அதில் செத்துருக்கானுங்க. அந்த சாகக்கூடிய நேரத்தில் எவ்வளோ அந்த உயிர் பதப்பதைச்சிருக்கும். நினைக்க ஒரு பெரிய பதட்டமாகவே இருந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு எவ்வளவுதான் அறிவே கிடையாதா? இந்த நாய்களுக்கு பெருசாக பேசுகிறானுங்க, எங்களை அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, எங்களை கூட்டத்தில் சேர்க்க விடாமல் கரண்டை நிறுத்துறாங்க, அது இதுன்னு எவ்வளோ எங்களுக்கு தடைகள் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுனால அரசியல் எங்களை ஏமாற்றி அதாவது எவ்வளோக்குள்ள முழுக்க இந்த விஜய்ன்ற ஒரு நாய் அந்த கூட்டத்தில் பேசிகிட்டு இருந்திருக்கான். இத்தனை பேர் செத்தது தெரிஞ்சும் அந்த கூட்டத்தில் பேசிகிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா அந்த இவன் பேசுகிற வரைக்கும் அந்த செத்து போனவங்களையும் பாதிக்கப்பட்டவங்களையும் யாருமே தூக்கலை. அவங்கள ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுக்கு கூடி இந்த நாயை பேசி முடித்த அப்புறம்தான் கூட்டு போயிருக்கானுங்க. எப்படின்னு பாருங்கள், ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லா இவனுங்கெல்லாம் திட்டமிட்டு செய்கிறானுங்க. இப்படி ஒரு செயல் நடந்தாதான் நம்ம அரசியலில் ஒரு பேர் வர முடியும், ஒரு பரபரப்பை உண்டாக்க முடியும் அப்படின்னு. இந்த நாய் முதல்வராகவே ஆனாலும் என்ன பண்ண முடியும்? இத்தனை பேர் செத்து அவ்வளோ பேரையும் சாவடிச்சுட்டு இவன் என்ன முதல்வராகி என்ன பிடுங்க போகிறான்? ஆனால் நீங்கள் பைத்தியக்கார மக்கள் தானே, பைத்தியக்காரனுங்க நீங்கள். அவன் ஒரு திருட்டு பையன், மொல்ல மாதிரி பையன் அவன் விஜய். அந்த நாயை முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஏன் பைத்தியகாரத்தனமாக போய் அவனுக்காக போய் சாவறீங்க? நீங்கள் சாவறதுக்கு குழந்தைங்களையும் கூட்டு போய் சாவடிச்சிட்டிங்களே. உங்களுக்கு அந்த பிள்ளைங்க என்ன, இந்த விஜய் ரசிகர்னா என்னங்கடா நீங்கள்? படம் பாருங்க. நானும் தான் காதலுக்கு மரியாதை என்ற படத்தை 10 நேரம் கூடி பார்த்துருக்கேன். அது அந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு நடிப்புக்காக பார்க்குறோம். ஒவ்வொரு படங்களையும் நல்ல, நான் தல ரசிகர் தான். விஜய் படத்தையும் நல்ல படமாக இருந்தால் பார்க்குறோம். நீங்கள் ஏன்டா இப்படி சாவறீங்கன்னு தான் கேட்குறேன். இங்கே அத்தனை பேரும் விஜய் ரசிகரும் இந்த சின்ன பசங்க அத்தனை பேரும் குடிச்சிட்டு தான் அந்த கூட்டத்துக்கு போகிறான். குடிச்சிட்டு கூத்தடிக்கிறதுக்காக அந்த கூட்டத்துக்கு போகிறான். அந்த கூட்ட நெரிசலில் இந்த குடிச்சிட்டு கூத்தடிக்கிறவன் மிதித்து அத்தனை பேரையும் சாகடிச்சிட்டு கூடி போயிடுவான். முதியவர், அதாவது வயசான பெண்கள் ஏன் போகிறீங்க? பெண்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேண்டாம். நீங்கள் ஒரு நகை தொலைஞ்சா பரவாயில்ல, சம்பாரிச்சிக்கலாம். ஒரு பர்ஸு போயிடுச்சுன்னா பரவாயில்ல, அது எல்லாமே அவங்க கூட்டத்தில் போயிட்டு தான் இருக்குது. செல்ஃபோன் போச்சுன்னா பரவாயில்ல. ஆனால் இப்போ எத்தனை பேர் உயிர் போயிட்டுருக்கு? இன்னும் 81 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. 81 பேரில் எவ்வளோ பேர் இன்னும் சாக போகிறீங்கன்னு தெரியல. 39 பேர் செத்துருக்காங்க. மக்கள் யோசிங்க, கொஞ்சமாவது யோசிங்க. இந்த நாய் எதுக்கும் கவலைப்படாது. அதாவது இவனுங்களுக்கு நடிகனுங்களுக்கு அவனுங்க படம் ஓடணும், அவனுங்களுக்கு வசூல் வரணும். ஆனால் 250 கோடி ரூபாயை விட்டுட்டு இந்த இதுக்கு வர்றான் அப்படின்னா இதில் எவ்வளோ சம்பாதிக்க போகிறான்? எப்போவுமே வருமானத்தை மட்டுமே வச்சு இந்த நாய் அரசியலுக்கும் சரி இந்த நடிப்புக்கும் வந்த நாய்
இது வரைக்கும் விஜயகாந்தை எட்டி பார்க்காதவன் இப்ப எங்க அண்ணன் வழியில நாங்க போவோம். டேய், நீ எப்பேற்பட்ட கேடு கெட்ட மொள்ள மாதிரி பையன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ரசிகர் என்ற பேர்ல இந்த சரக்கடிச்சிட்டு கூத்தடிக்கிறவனுங்களை வச்சுக்கிட்டு நீ வந்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற. இங்க மக்கள் வந்து அத்தனை பேரை ஏமாந்தி ஒரு ஏமாளிகளா தமிழ்நாட்டில் இருக்கானுங்க. இந்த நடிகர்களுக்கு பின்னாடி அந்த வேஷம் போடுறவங்களுக்கு பின்னாடி அலையணும்னு நினைக்கிறீங்க தெரியுமா? அந்த முட்டாள்தனத்தை முதல்ல விடுங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நல்ல முறையில் கொண்டு போக முடியும். தமிழ்நாட்டை நாசமாக்காதீங்கடா.